ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஸ்லோகம் 72. மகாகிரமோ மகாகர்ம மகாதேஜ மகோரகः மகாக்ரதுர் மகாயக்ஞ மகாயக்ஞோ மகாகவிகே. பெரிய காலடி வைப்பவர். மகாகிரமோ உலகத்தையே சிருஷ்டி செய்வது, நிர்வகிப்பது, அழிப்பது, பிரம்மா முதல் அனைவரையும் படைத்து அவரவர்களுக்கு கர்மாவை நியமிப்பது என்று பெரும் காரியங்கள் செய்பவர், பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர் மகா கர்மா. இவருக்கு முன்னால் அக்னி, சூரியன் போன்றவர்களின் தேஜஸ் புகை போல இருக்குமாம். பெரிய பொலிவு உடையவர் மகா தேஜ. பிரளய காலத்தில் அனைத்தும் அழிக்கப்பட்டு பிராண சக்தி மட்டும் மிச்சப்பட்டிருக்க அதையே தன் படுக்கையாக போட்டு படுத்திருப்பவர், பெரிய ஆதிசேஷன் மேல் படுத்திருப்பவர் மகோரகா. பெரிய பெரிய அஸ்வமேத யாகங்களாகவே இருப்பவர் மகா கிருதுகு. பெரிய பெரிய யாகங்கள் தானே செய்பவர் மகா யஜ்வா. ஞானத்தை கொடுக்கும் பெரிய யாகமாகவே இருப்பவர். இந்த ஞானத்தை தன் நாக்காகிய தருவியால் பகவத் குணம் என்கிற ஹவிசை எடுத்து நம்முடைய காது என்ற அக்னிகுண்டத்தில் ஆகுதி செய்பவர் மகா யஜ்ஞோ. அவரே அன்னமாகவும் இருக்கிறார், நெய்யாகவும் இருக்கிறார். அவரை தவிர வேறு அந்நிய பொருள் இல்லை என்பதால் பிரம்மமே பிரம்மத்தை சாப்பிடுகிறது என்று வேதம் சொல்கிறது. பெரிய ஹவிசாகவும் இருந்து தன்னையே நைவேத்தியமாக ஏற்றுக்கொள்பவர் மகா ஹவிகே.